வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. எப்படி? அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி, 2 கூலிங் போச்சு. அண்ணப்பா அதனால தான் அடிச்சேன். ஆட பிக்காளிப்பல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். வெளியே வா, இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. தூங்கும்போது போச்சாங்களா? ஏண்டா இது யார் பார்த்த வேலை? ஐயோ நாங்க தான் அனாதை பொண்ணு நினைச்சு பண்ணிட்டோம்னே. சிக்கமா இல்ல, ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மருந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டா நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? வாங்க வந்து எழுந்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார் போங்க. ஹலோ ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? நான் இந்த ஏரியாவில ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? வர்ற வரைக்கும் ஒரு டீயை குடிப்போம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நாகராஜனா என்னண்ணே எப்படின்னா இருக்க? வாயா சீரிட்டு அடிச்சுடுவாங்க. வாயா வாயா சீரிட்டு அடிப்போம். வாயா பாவா சொல்றே கேளுங்க பாவா. சீரிட்டு போடுவோம். வாங்க பாவா. காட்டமா இருக்குல்ல சரக்கு. வாங்க பாவா சீரிட்டு போட்டு வருவோம். மறுபடியும் போடுவோம். வாங்க பாவா, அப்பதான் நல்லா இருக்கும். ஏத்தி விட்டு சிவ்வுன்னு ஆகும்யா. வாயா. பாக்குற துரோகத்தை தானே நீ பாக்குற. என் விசுவாசத்தை நீ பார்த்தது இல்லையே. அவன் வருவான்டா, ஒருத்த விடாம. அப்புறம் கடைசியா உன்னையும் போடுவான். Meanwhile, போதும் 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 போதும். ஏன் மச்சான் கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்துனா உடம்புக்கு ஆகாதாமே? ஓ ஏய் மச்சான் மாமா ஒரு கோட்டர் சொல்ல. நைனா டென்ஷனா இருக்கு. பீடி இருக்கா? flashback. அண்ட் இன்னும் சொல்லணும்னா கமல் சார் தான் இன்னும் ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அடுத்து பண்ண கேர்ஃபுல்லாக பண்ணு, என்னோட ஃபேன் வந்து என்னோட நண்பன் படம் பண்ணுறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்னது தான், அங்கே பயங்கரமாக ஒரு படம் முடிச்சிட்டிங்க, வாங்க அடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் ஐ ஹேட் ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிள். என்னதான் இருந்தாலும் அவரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. ஸோ அதனால் நான் எந்த வகையிலையும் சின்னதாக கூட தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க, இல்ல நான் ஏஞ்சி கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.